தீமோத்தி 2வது அதிகாரம் 8வது வசனம். தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள் அப்படின்றார். இந்த தீமோத்தி இருக்கிற பாருங்க, ஒரு பெரிய சர்ச்சை நடத்திட்டு இருக்கிறான். இப்ப தீமோத்திக்கு பிரசங்கம் பண்றதுக்கு ஒண்ணு இல்லை. ஏன்னா தீமோத்தியுடைய காலகட்டத்தில் இந்த புஸ்தகம் கிடையாது. அப்போ அவர் போதகனா இருக்கிறாரு, பிரசங்கம் பண்றதுக்கு கருத்து இல்லை, புஸ்தகம் இல்லை, இயேசு கிறிஸ்துவை பேசுறதுக்கு அவரால் ஒன்றும் முடியாது. அவரு பெரிய தீர்க்கதரிசி இல்லை தீமோத்தி. அப்போ என்ன பண்ண முடியும்? இதை அறிஞ்ச பவுல் இவன் பிரசங்கம் பண்றதுக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறாரு இல்லையா? அப்புறம் இன்னொரு லெட்டர் கொடுக்குறாரு. முதல் லெட்டருக்கு பேர் 1 தீமோத்தி, 2வது லெட்டருக்கு பேர் 2 தீமோத்தி. தீமோத்திக்குன்னு அனுப்புறாரு. அவருக்கு 2வது கடிதத்தை எழுதுறாரு. நீ சர்ச்சில் எப்படி பிரசங்கம் பண்ணணும், நீ எப்படி இருக்கணும், இதுதான் இந்த 2 தீமோத்தியில் இருக்கிற விஷயங்கள். இப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கம் பண்ற, இயேசு கிறிஸ்துவை பற்றி எப்படி நல்லா பிரசங்கம் பண்ண போற, அதுக்கு வேண்டி சொல்லி கொடுக்குறாரு. அதில் ஒரு 4 முக்கிய விஷயத்தை போடுறாரு. 1, தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டார் அப்படின்னு சொல்றாரு. அழகான வசனம் பாருங்க. அவர் இங்கே சொல்ல வர்றது என்னதுன்னா, முதல்ல உலகம் தோன்றிலிருந்து இந்நாள் வரைக்கும் மரிச்சவங்களிலிருந்து உயிரோடு எந்திரிச்சது இயேசு கிறிஸ்து அல்லாமல் யாருமே இல்லை அப்படின்ற ஒரு பெரிய ஒரு போதனைய பவுல் தீமோத்திக்கு கொடுக்கிறார். ஏன்னா அதுக்கு முன்னாடி மரித்தவர்லிருந்து உயிரோடு எழுந்தவங்க நிறைய பேர் இருக்கிறதாட்டு யூதர்களுக்குள்ள ஒரு போதனை இருக்குது. அப்போ இவர் வந்து சொல்றாரு, அப்படி இல்லை, நீ அதெல்லாம் நம்பாத, மரிச்சு உயிரோடு எழுந்தது. மரிக்காம போனவங்க இருக்கிறாங்க, எலியா இருக்கிறாங்க மரிக்காம போனவங்க, யோனோக்கு இருக்கிறாரு மரிக்காம போனவங்க, இந்த 2 பேர் தான் உண்டு பைபிள்ல. மரிச்சு போனவங்க யாரா இருக்கிறாங்கன்னு கேட்டா யாருமே கிடையாது. அதாவது மரிச்சு போனவங்க தேவத்திட்ட போனாங்க இயேசு கிறிஸ்து. மரிக்காம போனவங்க தேவத்திட்ட போகல, ஆகாய மண்டலத்தில் போனாங்க. மரிச்சு போனது ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து மட்டும் தான் இருக்கிறாரு. அது தேவத்திட்ட போனவர் அப்படின்னு சொல்றாரு. இந்த இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மரணத்திலிருந்து எழுப்பப்பட்டாரு. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மரணத்திலிருந்து எழுப்பப்பட காரணம் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்ல. நிறைய இந்த காலத்திலையும் நிறைய பேர் மரிச்சு போனதாட்டு நிறைய வதந்திகள் இருக்குது. எல்லா மதத்திலும் இருக்குது, கிறிஸ்துவ மதத்திலும் இருக்குது. உதாரணத்துக்கு கிறிஸ்துவ மதத்தில் மரியா மரிச்சு போனாங்கன்னு சில பேர் சொல்றாங்க, சரியா? அப்போ இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எந்திரிச்சு போனார். அதுக்கு காரணம் ஒன்று இருக்குல்ல. இப்போ மரியா அவங்க மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எந்திரிச்சு போனாங்க அப்படின்னா அதுக்கு காரணம்னு சொல்லணும். இப்போ இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு எந்திரிச்சு பரலோகராஜ்யம் போனார் இல்லையா? அதுக்கு காரணம் சொல்றாரு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம். அங்க திருப்பிடுங்க, காரணம் இருக்கு. ஒரு விஷயத்தை சொல்லும்போது எனக்கு ஒரு ஆள் பிடிச்சிருந்தா அப்படி கேட்டக்கூடாது இல்லையா? எனக்கு இயேசு நல்லா பிடிக்கும் அப்படின்னா உடனே இயேசு குறித்து என்ன சொன்னாலும் நான் கேட்கக்கூடாது, காரணம் தேடணும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது இடத்துல காரணம் சொல்றாரு. காரணம் 2:23 இருந்து தேவன் நிர்ணயித்த ஆலோசனைபடியும் அப்படின்றார். அதாவது பை காட் டெலிபரேட் பிளான் அப்படின்றார். தேவனுடைய தெய்வத்தால் திட்டமிடப்பட்ட ஆலோசனை ஒன்று இருந்துச்சான். என்ன தெய்வத்தால் திட்டமிடப்பட்ட ஆலோசனை? மனுஷன் பாவம் செய்யும்போது அவன் மரணத்தை தழுவி அவன் நரக வாசலுக்குள்ளாய் நுழைவான். அப்படி பாவம் செய்து மனுஷன் மரணத்தை தழுவி நரக வாசலுக்குள்ளாய் பிரவேசிக்கும் போது அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை கொண்டு இல்லைன்னா கிறிஸ்துவை கொண்டு மீட்க அவர் ஆலோசனை பண்ணார். இதுதான் இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து உயிரோடு கூட எந்திரிச்சு போறதுக்கு கருத்து. தேவன் ஆலோசனை பண்ணிச்சான். மனுஷன் எப்படி பாவத்தில் விழுவான், பாவத்தில் விழுந்தா தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை கொண்டு இந்த மரணத்தை ஜெயிச்சு மேல கிளம்புவதற்கு அப்படி ஒரு ஆலோசனை போட்டிருந்தாங்க. முதல்ல தேவன் இயேசுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து அங்கிருந்து எழுப்புவதற்கு ஆலோசனை போட்டார். 2வது பாயிண்ட் சொல்லுது, அந்த ஆலோசனை எப்படி பட்டதுக்கு நல்லா விளக்கி சொல்ற மாதிரி 1 பேதுரு 1:20 இருக்குது. இந்த ஆலோசனை எப்போ போடப்பட்டுச்சு சொல்றாரு. அவர் உலகம் தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராக இருந்தார். அந்த உலகம்லாம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே தேவன் ஒரு ஆலோசனை போட்டார். எப்படி மனுஷனை உண்டாக்குவோம், மனுஷன் பாவம் செய்வோம், மரணம் தடுவோம், நரகம் போவோம். அப்போ அதுக்கு மனுஷனை உண்டாகிறதுக்கு முன்னாடியே, உலகங்கள் எல்லாவற்றையும் உண்டாகிறதுக்கு முன்னாடி, வானம் பூமி எல்லாவற்றையும் உண்டாகிறதுக்கு முன்னாடியே, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே தெய்வம் இயேசு கிறிஸ்துவை குறிச்சுதான். எப்படி? கண்டிப்பா நீ
மனுஷனுடைய பாவத்துக்காக பூமிக்கு சென்று மரிச்சு மனுஷனுடைய பாவங்களை நான் மன்னிச்சு எந்திரிச்சு வர வேண்டும் என்று உலக தோற்றத்திற்கு முன்னாடியே குறிக்கப்பட்டவராக இருந்தார் என்று எபேசியர் சொல்லுது 1:4 அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே, அவர் உலக தோற்றத்துக்கு முன்னாடியே தெய்வம் கிறிஸ்து மூலமா நம்மை தெரிந்து கொண்டுச்சு. அப்படின்னா நம்மளை உருவாக்கல, இந்த உலகத்தை உருவாக்கல. உருவாக்குறதுக்கு முன்னாடியே நம்மளை மைண்டில் வச்சிருந்தார் தேவன். மைண்டில் வச்சுட்டு இப்படி மனுஷனை ஒன்று உருவாக்க போறோம்னாரு, நம்மள மாதிரி ஒரு சாயலை உருவாக்க போறோம்னு தேவன் மனசுல வச்சிருந்தாரு. அந்த மனுஷனை பிசாசு வஞ்சிக்கும்னு அவருக்கு தெரியும். அப்படி வஞ்சித்த பின்னாடி அவன் பாவத்தில் போவான் தெரியும், அவன் நரகத்துக்கு போவான் தெரியும். தெரிஞ்ச பின்னாடி கிறிஸ்து இயேசு மூலமாய் அந்த இயேசுவை விசுவாசிக்கிற ஜனங்களை மறுபடியும் உயிர்ப்பிப்பதற்காக உலக தோற்றத்துக்கு முன்னாடி தெரிந்து கொண்டாராம். அங்கேயும் இயேசுவை பற்றி தான் சொல்லுது. வேற யாரையும் தேவன் முன் குறிக்கல, வேற யாரும் மனுஷனுடைய பாவத்துக்காக அடிக்கப்பட்டு போவது கிடையாது, வேற யாரும் மனுஷனுக்காக மறிக்க போறது கிடையாது, வேற யாரும் மறிச்சு பாதாளம் போய் மனுஷனோட பேசி போதிச்சு மனுஷனை எடுக்க போறதும் கிடையாது. தெய்வம் உலக தோற்றத்துக்கு முன்னாடி கிறிஸ்துவை முன்குறித்தார் அப்படின்றது இல்லையா. அதுதான் சொல்லுது பை காட் டெலிபரேட் பிளான், தேவனுடைய மிகுந்த ஆலோசனைபடின்னு இருக்குது இல்லையா. டெலிபரேட்னா ஆலோசனை. 1 Corinthians 2:7 சொல்லுது உலக தோற்றத்துக்கு முன்பே நம்முடைய மகிமைக்கு ஏற்படுத்தினதும். அவர் சொல்ற உலக தோற்றத்துக்கு முன்னாடியே, மறுபடியும் சொல்றேன், மனுஷன் பாவம் செஞ்சிட்டான்னா இந்த மனுஷனை கிளப்புவதற்கு ஒரு மகிமையை ஏற்படுத்தினாராம். அந்த மகிமை தான் இயேசு கிறிஸ்து. உலக தோற்றத்துக்கு முன்னாடியே தெய்வம் இயேசுவை மனுஷனுடைய பாவங்களுக்கு ஒப்பு கொடுத்து மரணத்தை தழுவி பாதாளம் சென்று 3ஆம் நாள் உயிரோடு எந்திரிக்க வேண்டும் என்று உலக தோற்றத்துக்கு முன்னாடியே அவர் முன்குறிச்சார். அப்போ ஒன்று தெரியுது இல்லையா, முன்குறிச்சார் இல்லையா. இப்போ அந்த உலக தோற்றத்துக்கு தேவன் நிர்ணயித்த ஆலோசனைப்படியும் அவருடைய முன் அறிவிப்பின்படியும் அப்படின்றார். அதாவது முன் அறிவிப்பு, அதில் உலக தோற்றத்துக்கு முன்னாடி கிறிஸ்து தெரிஞ்சு கொண்டாரு. இப்போ முன் அறிவிச்சார். அதாவது ஃபோர் நாலேஜ்ன்றது இங்கிலீஷில் இல்லையா. முன் அறிவு இங்கிலீஷில் ஒழுங்காக சொல்ல போனால், அது இங்கிலீஷில் இன்னும் நல்லா இங்கிலீஷ் படித்தவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா முன் அறிவு இல்லை, முன் அறிவிப்புன்றாங்க. முன்னறிவிச்சார். எப்படி யார்கிட்ட அதை முன்னறிவிச்சாருன்னா, மனுஷன் ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சிட்டாங்க. பாவம் செஞ்ச பின்னாடி தெய்வம் தன்னுடைய குமாரனை கொண்டு இந்த பாவத்தை மன்னிச்சு அவர் பாவத்தை சுமந்து அடக்கம் பண்ணப்பட்டு எந்திப்பாருங்கிறத யார்கிட்ட போய் சொல்லிச்சான்? தெய்வம் பிசாசிட்ட போய் சொல்லிச்சான். அதான் ஆதியாகமம் 3ஆவது அதிகாரத்துக்கு 15ஆம் வசனத்தில் வந்துருது. மனுஷன் பாவம் செஞ்ச உடனே தெய்வம் பிசாசிட்ட போய் சொல்லுது, முன்னறிவிச்சுது, நீ மனுஷனை எல்லாரையும் அடக்கி போட்ட, ஆனால் என்னுடைய குமாரன் ஒருவர் இருக்கிறாரு, அவரை அடக்க முடியாது, அவர் வந்து உன்னை ஜெயிப்பார். ஆமென். அப்போ நல்லா தெரியுது, என்னுடைய ஒரே பேரான குமாரன் மரணக்கட்டை அவிழ்த்து நான் அவரை எழுப்பேன் தேவன் சொன்னார். அதனால தான் அப்போஸ்தலர் 2:24 சொல்லுது, தேவன் அவருடைய மரண உபாதியின் கட்டை அவிழ்த்து அவர் எழுப்பினார், அவர் மரணத்தினால் கட்டப்படக்கூடாது. அதில் ஒரு வார்த்தை கொடுப்பார் பாரு, நல்லா இருக்கும். தெய்வம் அவருடைய குமாரனை அப்படின்றது, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது தேவனுக்கு குமாரன் இருந்துச்சு, குமாரத்திகள் கிடையாது, குமாரர்கள் கிடையாது, ஒரே பேரான குமாரன். யோவான்ல சொல்லுவோம், ஒரே பேரான குமாரன். தேவத்துக்கு ஒரே ஒரு குமாரன் தான், குமாரத்தையும் கிடையாது, அம்மாவும் கிடையாது, அப்பாவும் கிடையாது, தேவன் ஒருவர். அவருக்கு ஒரே ஒரு குமாரன் இருந்தார், அவர் செல்லப்பிள்ளை அவரோட இருந்தார். அந்த குமாரனை அனுப்பித்தான் தெய்வம் மரணக்கட்டை அவிழ்த்தார். தேவன் தம்முடைய மரண உபாதின் கட்டை, அந்த உபாதிங்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷில் அகோனி, அதாவது மரண உபாதின் கட்டு. அது என்னன்னா மரண கட்டுன்னு நம்ம என்ன பாருங்க, மரண கட்டுன்னு என்னதுன்னு, நம்ம சாகும்போது 2 வேரெல்லாம் சேர்த்து கட்டுவோம், அதுக்கு தான் பேர் தான் மரணக்கட்டு. சரியா? அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சுத்து கட்டுவோம் இல்லை, சில பேர் இங்கே கட்டுவோம் ஒரு கட்டு. ஏன்னா அதெல்லாம் விட்டா தானே பிரிஞ்சு போயிட்டே இருக்கும். கெட்டு இல்லாமல் இருந்தால் காலு அடக்க விட்டா அப்படி நீண்டு போயிட்டே இருக்கு, ஆளே இருக்காது. அது உள்ளே இருக்கிற அந்த தன்மை நரம்புகள் எல்லாம், இந்த மீனை பார்த்தீங்களா செத்து தான் கிடக்கும், ஆனால் மாவை பாருங்களேன், செத்த மாவு தான் எண்ணெயில் போட்டால் பெருசாகுது. அந்த மாதிரி தான் மனுஷனை செத்துட்டோம்னா விட்டுட்டு வைக்கலாம், வாயை கெட்டினதை வாயை அவுத்து விட்டிங்கன்னா விரிஞ்சு போயிட்டே இருக்கும். ஏன்னா உள்ளே இருக்கிற நரம்புகள் லூஸ் ஆக கண்ணெல்லாம் வேற மாதிரி தள்ளிடும், மூக்கெல்லாம் வேற மாதிரி போயிடும். அதனால கால் கையெல்லாம் கட்டு ஒரு கட்டு, இதான் மரணக்கட்டு இல்லையா. இந்த மரணக்கட்டை, இந்த கட்டை அவுக்கிறதுக்கல்ல தேவன் வந்துச்சு, தேவன் அவருடைய மரண உபாதின் கட்டை அவுக்கிறதுக்கு. அதாவது உபாதினா என்னென்ன, அகோனி இங்கிலீஷ்ல. அகோனின்னா என்னதுன்னா பெரும் கொடூரமான ஆபத்து. மனுஷன் செத்த உடனே எங்கே போகிறான்னு நம்ம பார்க்கும்போது இந்த கட்டு கால் கட்டு வாய்க்கட்டு போட்டு கீழே அனுப்புகிறாங்கல்ல, இது அல்ல. இது வந்து சரீர பிரகாரமாக கட்டுற கட்டு. மனுஷன் செத்த பின்னாடி அகோனிங்கிற ஒரு கட்டு இருக்குது, பெரும் தீ பிழம்புக்குள்ளே இவனை வச்சு பூட்டுறாங்க, அதுக்கு பேர் தான் உபாதியின் கட்டு. அந்த கட்டில்
மனுஷன் விழுவதற்கு, அதை மேற்கொள்வதற்கு ஒரே ஒருவரால் தான் முடியும். அவருடைய குமாரனால் மட்டும்தான் முடியும். அப்ப என்னுடைய கேள்வி என்னன்னு, எந்த மனுஷனாலையும் முடியாதா? இல்லையா? நல்லா கேட்கணும். வேற எந்த மனுஷனாலும் மரணத்துல தாண்டி வர முடியாது. ஏன்னா என்னைக்கு ஆதாம் பாவம் செய்தானோ அப்புறமா மனுஷன்லாம் எங்கிருந்து வரான்னா ஆதாம் உள்ள இருந்து வரான். புரியுதா உங்களுக்கு? மனுஷன் தனியா பரலோகத்திலிருந்து வரவே இல்லை. மனுஷன் அப்படின்னாலே ஆதாமுக்குள்ள இருந்து வர்றான்னு தான் அர்த்தம். தெய்வம் அப்படின்னா வானத்திலிருந்து வர்றதுன்னு அர்த்தம். இல்லையா? இயேசு கிறிஸ்து தான் தெய்வம். ஏன்னா அவர் வானத்துல இருந்து ஸ்திரீடத்துல கற்பம் தரிச்சாரு. மிச்சம் எல்லாரும் மனுஷன்ல இருந்து மனுஷன் கற்பம் தரிச்சான். அதனால இயேசு கிறிஸ்து தவிர உலகத்துல எந்த புனிதனும் எந்த அப்போஸ்தலனும் மனுஷனிடத்துல இருந்து வந்ததுனால அவன் இந்த அகோனிய தட்டி பறிக்க முடியாது. ஒருவேளை பெரிய பரிசுத்தவனாக செத்து இந்த கட்டை தட்டிடலாம். செத்தவன் நிறைய பேர் முழிச்சு, லாசர் முழிச்சு அவன் கால் கைகளுடைய கட்டெல்லாம் அவிழ்த்து வரலாம், இப்படி வரலாம். ஆனா அகோனி உபாதின்னு சொல்லுதே, அது என்னன்னா உபாதிக்கிறது, தீயில போட்டு வறுக்கிறது மாதிரி ஒரு ஃபீல் வச்சுக்கலாம். அதுல இருந்து யாரும் எந்திரிச்சு வரவே முடியாது. அந்த கட்டை மாற்றுவதற்கு வானத்திலிருந்து ஒருவர் வந்தாதான் முடியும். அவருடைய வானத்திலிருந்து வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் தான் இதை மாற்றினார். அவர் தான் மரணத்திலிருந்து ஒருவரோட எந்திரிச்சார். நல்லா புரிஞ்சுக்கணும். உலகத்துல நிறைய விஷயங்கள் தப்பு தப்பா போதிப்பாங்க. ஒரு காலத்துல நம்ம கூட அப்படி நினைச்சிட்டே இருந்தேன். ஆனா நான் பைபிள் படிக்கல. என்னுடைய விலகினமான உபதேசிகள்லாம் சொல்லி கொடுத்தாங்க, பைபிளை சரியா படிக்காம. இல்லையா? சில வீட்டில் இப்படி கூட சொன்னாங்க, பேதுரு வரைக்கும் மரணத்தை ஜெயிச்சு மேலே போயிட்டாரு. அவரை பார்த்து சொல்லியிருக்கிறாங்க, அவரை கல்லுன்னு சொல்லியிருக்கிறாங்க, அந்த கல்லை யாரும் அசைக்க முடியாது அப்படின்னு இருக்காங்க. சில பேர் அப்படியும் பேசுறாங்க. சில பேர் சொல்றாங்க மரியா வந்தாங்க, அப்படியே செத்தாங்க, அப்படியே எந்திரிச்சு போயிட்டாங்க. இதெல்லாம் நான் நம்பிட்டே இருந்திருக்கிறேன். அப்பதான் தெரிஞ்சிச்சு, மரண கட்டை அவிழ்ப்பதற்கு, உபாதியின் கட்டை அவிழ்ப்பதற்கு தேவனுடைய குமாரன் இல்லாமல் வேறொரு மனுஷனால முடியாது. தேவனுடைய குமாரன் எல்லாம் வேறொரு குமாரன் வானத்தில் இல்லவே இல்லை. அப்ப இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மரணத்தை ஜெயித்தார். அற்புதம் செஞ்சதுனால மரணத்தை ஜெயிச்சிட்டான்னு சொல்லக்கூடாது. ஒரு நல்ல வஸ்திரம் தரிச்சதுனால, பரிசுத்தாவை பெற்றதுனால நல்லவன் சொல்லக்கூடாது. தேவன் ஒருவரை தவிர நல்லவன் யாருமே கிடையாது. வானத்துல இருந்து வந்தவரை தவிர யாரும் நல்லவரே கிடையாது. இப்போ அப்படி சொல்லிக்கிட்டு ஒரு பாயிண்ட போட்டாரா, பாயிண்ட போட்டு சொல்றாரு, மரணத்தை ஜெயிச்ச இயேசுவையே நீங்கள் சிந்தித்து எண்ணிக்கொண்டிருங்கள், கர்த்தர் எல்லா காரியத்திலும் புத்தியை தந்தருள்வாராக அப்படின்றார். மனுஷனை பத்தி நம்ம சிந்திச்சா எது வரைக்கும் சிந்திக்க முடியும்னா அவங்களுடைய மரணம் வரைக்கும் தான் சிந்திக்க முடியும். ஏன்னா மரணத்தோட அவுட். ஓகே? எந்த மனுஷனை, நீ உலகத்துல பிறந்த எந்த பெரிய புதுமை செஞ்சவன் சரி, யாரையும் சரி, மறிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. மரணத்தை ஜெயித்தவர் நீங்க சிந்திச்சா, யோசிச்சுட்டே இருந்தா, அவரே சிந்திச்சிருந்தா உங்களுக்கு சமாதானமான கடவுது, உங்களுக்கு சமாதானம் வரும். ஏன்னா அவர் மரணத்தை ஜெயிச்சது, உலகத்தை ஜெயிச்சது, பாவத்தை ஜெயிச்சது, மரணத்தை ஜெயிச்சது, அக்கினியை ஜெயிச்சிட்டார். உலகத்தையே ஜெயிச்சவர் என்னை ஜெயிக்க வைப்பாருங்கிற ஒரு புத்தியை தருவார். உலகத்துல சிக்கனவன் என்னை ஜெயிக்க வைக்க முடியாது. எப்பவும் ஒரு ஒரு வசனம் சொல்ல, நானும் தோத்து போனவங்ககிட்ட ஐடியா கேட்கக்கூடாது. ஐயோ எனக்கு யாருமே இல்லை, அவங்க தான் இருக்காங்க போனாங்கன்னா, இல்லையா, குருடன் அவன் மட்டும்தானே எனக்கு இருக்கிறான் அப்படின்னு நீ போனேன்னு அவனோட சேர்ந்து குண்டல் தான் விடுவேன். ஏன்னா அவன் குருடன். ஆலையில நான் என்ன பண்றது? அது உங்களுடைய ஃபீல். அது எங்க நிக்கிறீங்கன்னா இன்னும் உங்களுக்கு சத்தியம் தெரியலன்னு அர்த்தம். ஏன்னா அவர் தான் மரணத்தை ஜெயிச்சிட்டாருன்னு, அவர் உயிரோடு இருக்காருன்னு அர்த்தம். எனக்கு வேதனையும் சோதனையும் வரும்போது மாம்சமான மனுஷன், கெட்டு போன மனுஷன் ஐடியா கேட்கிறேன்னு அன்னைக்கு நான் பூஜ்யமாயிடுறேன். அதுக்கு தான் பைபிள் முதலே சொல்லுது, இயேசு மரணத்தை ஜெயித்தார் அப்படின்னா அவர் உயிரோடு இருக்கிறார், அவரைத்தான் தேடி ஓடணும். கண்டிப்பா அந்த பழக்கமே உங்களுக்கு பெரிய வழியை உண்டாக்கி. இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தார், அதை சிந்தி அது போதும், வாழ்க்கையில வெற்றியை தரும். எபிரேயர் 2:18, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால் சோதிக்கப்படுகிற யாவருக்கும் அவர் உதவி செய்ய வல்லவரா இருக்கிறாரு. இதனால விவரிச்சு சொல்ல போறேன். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால, தேவன் மாம்சத்துல இருந்து பூமிக்கு, ஆவியா இருந்து பூமிக்கு வந்துச்சு. வந்த பின்னாடி நல்லா பாடுபட்டுச்சா, நல்லா சோதிக்கப்பட்டுச்சா. ஆமென். சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால, எதுக்கு சோதிக்கப்பட்டு பாடுபட்டார்னா, கர்த்தருக்காக சோதிக்கப்பட்டு பாடுபட்டார். இயேசு கிறிஸ்து தெய்வத்துக்காக சோதிக்கப்பட்டு பாடுபட்டார். அப்படி போல ஒருவன் தெய்வத்துக்காக சோதிக்கப்பட்டு பாடுபட்டா, தெய்வத்துக்காக இல்லையா, நான் தெய்வத்திட்ட வந்து நான் நல்லா தெய்வத்துக்காக பாடுபட்டு நல்லா சோதிக்கப்பட்டா, அப்படி சோதிக்கப்பட்டு பாடுபடுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். அவர் சொல்றாரு, அவர் தெய்வத்துக்கு பாடுபட்டாரு,
அந்த தெய்வத்துக்கு பாடுபட்டதுனால அந்த தெய்வம் அவரை போஷிச்சுது. இப்போ நம்ம இயேசு கிறிஸ்துட்ட வந்திருக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவுக்காக நம்ம சோதிக்கப்பட்டு பாடுபட்டா, நாம் யாருக்காக சோதிக்கப்பட்டு பாடுபடுறோமோ அந்த மனுஷன் நம்மளை போல சோதனையும் பாட அறிஞ்சிருக்கிறதுனால சோதனையில கைவிடாமல் அவர் உதவி செய்கிறார். அப்படி சொல்லிக்கிட்டு சொல்லுது. அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். சோதிக்கப்பட்டு பாடுபடுகிற யாவருக்கும் உதவி செய்கிறான்னு போட்டிருக்கல, அதுல ஒரு வார்த்தை போட்டிருக்கும், உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அதான் முக்கியம். உதவி, எல்லாரும் உதவி செய்யறாங்க இல்லையா? நான் என் சோதனை போய் ஒரு போய் ஏக்கா எனக்கு ஒரு 10,000 ரூபா தாக்கான்னு தருவா, அவர் 5,000 தருவா. ஆனா உண்மையில சொல்றேன், எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா கடை இருக்கும். உங்க எல்லாருக்கும் அப்படித்தான். ஒரு 20 லட்ச ரூபா கடை இருந்தா நீங்க உங்க குடும்பக்காரண்ட போய் இவ்வளவு கேட்டா தரமாட்டான், அதனால ஒரு 2 லட்ச ரூபா கேட்போம். ஒரு 10 பேர்கிட்ட 2 லட்ச ரூபா கேட்பா சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், அவனுக்கு உதவி செய்ய வல்லமை கிடையாது. காசு இருக்கலாம், அதை செய்வதற்கு திராணி இல்லை. இங்க சொல்றாரு, எனக்காக சோதிக்கப்பட்டு பாடுபட்டா. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் சொன்னா, அவர் மட்டும் தான் பரலோக ராஜ்யத்துக்கு ஏறி போறாரு சொன்னா, அவர் மட்டும் தான் மரணத்தை உயிரோடு எழுந்தார் சொன்னா, யாரும் அவர் ஆராதிக்க சர்ச்சைக்கு விட மாட்டான். இப்போ நீ எதுக்கும் போது சோதனை வந்துடும். முதல்ல மனைவி. நீங்க எதுக்கு சபைக்கு போறீங்க? நம்ம ஊர்ல மாதா இல்லையா? இருக்கிறாங்க, ஆனா மரணத்தை ஜெயிச்சவங்க இல்லையே. ஓ சத்தானா, மாதா இருக்கிறாங்கப்பா. நம்ம ஊர்ல அந்தோனியார் இல்லையா? இருக்கிறாங்க, ஆனா மரணத்தை ஜெயிச்சவங்க இல்லையே. எல்லாரும் இருக்கிறாங்க. எங்க அப்பாவே கூட இருக்கிற என்ன தர போறாரு? அவருக்கே குடிக்க பத்தாது. புரியுதா? உங்க அப்பாவுக்கு பத்தாது, அவருக்கு 250 ரூபா கொடுக்கணும். எங்க அப்பாவுக்கு 2,000 ரூபா கொடுக்கணும், பத்தாது. ஆனா மரணத்தை ஜெயிச்சவர் இல்லையே. எங்கேயும் மரணத்தை ஜெயிச்சவர் இல்லையே. மரணத்தை ஜெயிச்ச, அதாவது சோதிக்கப்பட்டு பாடுபட்டு மரணத்தை ஜெயிச்சவருக்காக நான் போராடும் போது சோதனையும் வேதனையும் வருது. மரித்தோர்லேருந்து உயிரோடு எந்திரிச்சவனுக்காக எவன் ஒருத்தன் சோதிக்கப்பட்டு பாடுபடுறானோ அவனுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நான் அவருக்காக பாடுபடுறதுனால, இயேசு கிறிஸ்துக்காக நான் பாடுபடுறதுனால, சோதனையை ஜெயிச்சவருக்காக பாடுபடுறதுனால, அவர் சோதிக்கப்பட்டு பாடுபடுறதுனால, சோதிக்கப்பட்டு அவருக்காக சோதிக்கப்பட்ட பாடுபடுற யாவருக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கார். எனக்கு தெரியும், நான் அவருக்காக நான் கடவுள்கிட்ட போய் சோதிக்கப்பட்டா மனுஷன்ட்ட போகக்கூடாது. அவர் கண்டிப்பாக என் சோதனைகள் மத்தியில் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். சோதிக்கப்பட்டு பாடுபடுற யாருக்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறதுக்கு இன்னொரு கருத்து இருக்குது. சோதிக்கப்பட்டு பாடுபட்டார்ல, அவர் அப்படி செத்துட்டே போயிட்டா செய்ய முடியாது. சோதிக்கப்பட்டு பாடுபட்டவர் உயிரோடு இருக்கிறதுனால அந்த வலி அவருக்கு தெரியுதான். புரியுதா? அந்த வலி தெரிஞ்சதுனால இப்போ ஓடி வந்துட்டு நம்மள மாதிரி ஒருத்தன் பாடுபடுறானே, ஐயோ வல்லமே நம்மகிட்ட இருக்குது, நம்மள மாதிரி பாடுபடுறான், அதை நமக்காக பாடுபடுறான் அப்படின்னு எல்லாத்தையும் கொடுத்துறாரு. அந்த சோதனை வரும்போது பிடிச்சி, போங்கடா என்ன பேசிட்டு போங்க, ஏன் ஏசப்பா விட்டு போக மாட்டேன். எல்லா சபையும் சொல்லுவான் ஜெபம் பண்ணணும், நானும் சொல்லுவேன் ஜெபம் பண்ணணும்னு சொல்லுவேன், நானும் நிறைய ஜெபம் பண்றேன், நானும் பாட்டு பாடுறேன். ஆனா அவருக்காக சோதனை வரும்போது கடல்ல ஊங்குற ஒரு மனுஷன் கடல் அலையில அந்த மண்ணை பிடிச்சி நிற்பான், அந்த கடல் போற வரைக்கும் மூச்சு முட்டி மேல கிளம்புவோம். அதே மாதிரிதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. சோதனை வரும்போது அந்த அலைகளெல்லாம் சோதனையெல்லாம் நம்ம தாண்டி போகிற வரைக்கும் அதை பிடிச்சி முங்கிட்டு இருந்தா நம்ம எந்திக்கும் போது ஒரு அமைதல் உண்டாகும். ஏப்ரல் 4:16 நாம இரக்கத்தை பெறணும். நம்ம 100% பரிசுத்தமாக இருக்கவே முடியாது, கண்டிப்பாக இருக்கவே முடியாது. எந்த மனுஷனும் 100% பரிசுத்தம் ஆகாத ஒரு விஷயம். அப்போ இப்போ நம்மளுக்கு என்ன தேவை? இரக்கம் தேவை. இரக்கம் யார்கிட்ட இருக்குது? கிருபைட்ட இருக்குன்றார். கிருபை யாரு? இயேசு கிறிஸ்து. நல்லா கேட்டது. கிருபனை இரக்கம் வச்சுக்கோங்க. இந்த இரக்கம் யார்கிட்ட இருக்குது? கிருபைட்ட இருக்குது. கிருபனை யாரு? இயேசு கிறிஸ்து. முதல் பாயிண்ட், இந்த இரக்கம் உலகத்திட்ட யார்கிட்டையுமே இல்லை, யார்கிட்டையும் இரக்கம் இல்லை. அப்போ உலகம் உதவி செய்தாது என்னதுன்னா சுயநலம், இல்லைன்னா தன்னுடைய களவு, தன்னுடைய பலகீனத்தை மறைப்பதற்கு பயன்படுத்தும் ஒரு யுக்தி. உண்மையான இரக்கம் ஒரே ஒரு ஆள்கிட்ட மட்டும்தான் இருக்கும். கர்த்தர்கிட்ட கரெக்டாக இருந்தா, கர்த்தருக்காக சோதனைப்பட்டா, கர்த்தருக்காக பாடுபட்டா, அவரையே சிந்திச்சிட்டு இருந்தா, இப்போ சொல்றாரு இரக்கத்தை நான் தரேன். ஒரு இரக்கம் உள்ள தேவன், கிருபை உள்ள தேவன் ஒரு இருக்கிறாரு. அவர்கிட்ட போனா எனக்கு இரக்கம் கிடைக்கும். ஆனா போறது எப்படி போகணும்? சரியா போகணும். எந்த ஒரு மனுஷனுக்கும் கேடு விளைவிக்காம, நான் யாருக்கும் கேடு விளைவிக்காம, எனக்கு கேடு விளைவிக்கிறவங்கள கூட நான் மன்னிச்சுட்டு கர்த்தரிடத்தை நான் உபத்திரப்பட்டா அவர் இரக்கம் செய்கிறார். 2 சொல்லுது, ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையடையவும். மனுஷன் பரிசுத்தமாகிறதுக்கு சூப்பர் வழி. அது எப்படின்னா, எல்லாருக்குமே ஏற்ற காலம், ஏற்ற காலத்தில் சகாயம் செய்வார்.
இப்போ நீங்கள் என்ன செய்யணும், அந்த கிருபையிட்ட அடங்கின்றார். அதில் போய் ஒரு அடகாத்து கொள்ளுங்க, அதிலேயே தங்கி இருங்கன்றார். ஏற்ற காலத்தில் நடக்கும். எனக்கு கன்னியாகுமரி சீசனு, அதான் ஏற்ற காலம். ஏற்ற காலம்னா இங்கிலீஷில் சீசன் தான். நான் ஏற்ற காலம் வந்துச்சு, நான் நல்லா இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும், மற்ற காலங்கள் எல்லாவற்றிலும் என் சோதனை பொருட்படுத்தாமல் தேவத்துக்காக கட்டப்பட்டிருக்கணும். இப்போ என்ன ஆகுது, அந்த காலம் வரும்போது நான் பலுகி பெறுகிறேன். நான் ஏற்ற காலம் வருகிறதுக்கு முன்னாடியே விதைக்கணும், அறுக்கணும், விதைக்கணும், நீர்ப்பாய்ச்சணும், எல்லாம் இருக்குது. ஆனால் காலம் வரும்போது கண்டிப்பாக அது விளைச்சல் உண்டாகும். அப்படி போல தான் நான் சர்ச்சில் ஆர்ப்பரிக்கிறதுனால ஒரு மேட்ரு கிடையாது. நான் சர்ச்சை விட்டு போகும்போது எனக்குன்னு ஒரு காலம் இருக்கு. என் பெண்ணுக்கு கல்யாணம் எடுக்கணும், எனக்கு ஒரு வீடை கட்டணும், என் பையனுக்கு ஒரு கல்யாணம் கட்டணும், எனக்கு காலங்கள் இருக்குது. இந்த ஏற்ற காலத்தை தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து முடிக்கணும். ஆகவே அவருடைய கிருபையை தேடி நான் அவரிடத்துல ஓடணும். ஓடிட்டே இருந்தால் பொருட்படுக்காது, சோதனையை பார்க்காது. மனுஷன் பேசுறதெல்லாம் நான் சொல்லுவேன், நம்மளுக்கு எடுக்கிறது மட்டும்தான். புத்தி இல்லாத வார்த்தை சொல்லுது, கட்டு கதைகள் சொல்லுது, அறிவில்லாத மனுஷனோட ஆலோசனை கேட்கக்கூடாதுன்னு சொல்லுது. மாட்டும் போது மாட்டிடுறோம். நான் நித்தமும் அவர்கிட்ட ஓடி போய் நான் விலகினா இருக்கிறான், அவர் எனக்கு சகாயம் செய்யுங்கன்னு சொல்லும்போது எனக்கு பரத்திலேருந்து சகாயம் வருகிறது. இயேசு கிறிஸ்துவாகி தேவனுடைய குமாரனை சேரக்கூடாதபடிக்கு பொல்லாத ஆவியெல்லாம் விடாது. குடிக்கிற காசு கொடுத்தது ஒரு அம்மா, ஒரு அம்மா படம் பார்க்க காசு கொடுத்துச்சு, ஒரு அம்மா கஞ்சா போட காசு கொடுக்குது, ஒரு அம்மா ஹோட்டலில் திங்க காசு கொடுக்குது. ஆனால் ஏசுக்கிட்ட போனா எதுக்கு அங்கே போற, நீ எல்லாத்துக்கும் அலவுட் இருக்கு இந்த உலகத்தில். நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போவீங்க, பிள்ளைங்களுடைய விஷயத்தில் கண்டிப்பாக வஞ்சிக்கப்படுவீங்க. ஏன்னா பிள்ளைங்கள் இந்த ஸ்ட்ராங்கில் இருக்காது. அப்போ அது எங்கே உனக்கு கெட்டிட்டு வரும், வஞ்சிக்கப்பட்டு போவீங்க. நீ உங்களுடைய ஸ்ட்ராங் அது எப்படியாவது குலைக்கும். எல்லா சோதனையிலும் நின்றுட்டோம்னா கிருபை நிச்சயம். அப்போஸ்தலர் நடவடிக்கை எடுத்துடுங்களேன். இயேசு கிறிஸ்து குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாதத்திலே இருக்கிறார் அப்படின்றார். அதாவது தாவீது சொல்றாராம், பழைய ஏற்பாட்டில் இருக்கு, அவர் பேசியிருக்கிறாரு, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன் அப்படி பேசியிருக்கிறார். அப்ப என்ன சொல்றாருன்னா, எப்பொழுதும் கர்த்தரை எனக்கு முன்னாடி நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன் அப்படின்னா நான் பார்த்துட்டே இருக்கிறேன் கர்த்தரை, நான் சாகலைன்ற மாதிரி தான் வருது இல்லையா, இருக்கிறேன். அப்புறம் சொன்னா, நான் அசைக்கப்படுவதில்லை. அதாவது பிசாசு வந்து சாவுக்கு கொண்டு போக முடியாது, அப்படி ஒரு அசைவு எனக்கு கிடையாது. அவர் என் வலது பாசத்தில் இருக்கிறார் அப்படின்னா தேவனை வலது பக்கத்தில் இருக்கிறாரு, அதனால் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை நான் எப்பொழுதும் முன்னாடி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அப்போ சாகவே இல்லைன்னு தான் அந்த வசனத்தோட அடிப்படை கருத்து. அப்புறமா பேதுரு எடுத்து விளக்குறாரு, அப்படியே இல்லை, உங்களுக்கு பைபிளை போதிச்சவங்க தப்பாக போதிச்சிட்டாங்க. நம்ம ஊரில் போதிப்பாங்கல்ல, நகை போடக்கூடாதுன்னு விக்ரம் தேவன் போதிக்கிறாங்கல்ல, பைபிளை படிச்சு தான் போதிக்கிறாங்க. நகை போடக்கூடாதுன்னு பைபிளை படிச்சு தான் போதிக்கிறாங்க. சரியா? வெள்ளை போட்ட தான் பரலோகராஜ்யம் போகும், நகை பைபிளை படித்தா போதிக்கிறாங்க. மரியா தேவனும் பைபிளை படித்தா போதிக்கிறாங்க. இப்படி நிறைய பேர் கர்த்தருக்காக வராமல் அவங்க ஒரு ராஜ்யத்தை கெட்ட வந்ததுனால அவங்க மனப்போக்குக்கு போதிச்சாங்க. பேதுரு பைபிளே படிக்கல, 3 வருஷம் ஏசப்பா கூட சுத்தினாரு, மீன் பிடிச்சிட்டு இருந்தான். பிரச்சனை வந்த பின்னாடி மறுபடியும் மீன் பிடிக்க போனான். இப்போ அவன் போதனை கரெக்டா இருக்கு. ஏன் பேதுருடைய போதனை ஏன் கரெக்டா இருக்குன்னு, பேதுரு பெந்தெகோஸ்து நாள் வந்தபோது பரிசுத்தாவியை பெற்றதுனால பரிசுத்தாவி கரெக்டான வியாக்கியானத்தை கொடுத்தது. பரிசுத்தாவி இருந்ததுனால அற்புதம் மட்டும் சேருதல்ல, பரிசுத்தாவி சரியான வியாக்கியானத்தை கொடுக்கும். பரிசுத்தாவி இருக்கிறது நகை கலட்டுறதல்ல, பரிசுத்தாவி இருப்பது வெள்ளை போடுறதில்ல. பரிசுத்தாவி இருந்தா வியாக்கியானம் கரெக்டா போகும். இந்த வேதத்தை பிசிறு தட்டாமல் அதில் இருக்கிற வெளிப்பாட்டை எடுப்பான். அதுக்கு பேர் தான் பரிசுத்தாவி. அது என்ன சொல்லுது பாருங்களேன். அவர் சொல்றாரு, அது என்ன கருத்தை பண்ண தாவீது சொல்லல, தாவீது சொல்லிட்டாரு. தாவீது சாகும்போது ஒரு வாக்குமூலம் கொடுத்தாரு. 1 ராஜாக்கள் புத்தகத்தில் இருக்குது. என்ன கொடுத்தாருன்னு சாலமன் கூட சொல்றாரு, நான் மனிதர்கள் எல்லாரும் போற இடத்துக்கு நானும் போறேன். அவரே சொல்லிட்டாரு, எப்பா நான் மனுஷனை மாதிரி சாக போறேன் இல்லையா. அப்போ மனுஷனை மாதிரி எல்லாரும் போகிற இடத்துக்கு நானும் போகிறவன் அவர் அப்படி சாகும்போது சொன்னவர், அவர் வாலிபத்தில் இருக்கும்போது எப்படி சொல்லியிருப்பார், நான் சாக மாட்டேன், தேவடைய முன்னாடி நிறுத்தி கொண்டிருக்கேன், நான் அசைக்கப்படுவதில்லை எப்படி சொல்லியிருப்பார். சாகும்போது தான் சொல்கிறார் நான் போகிறேன் அப்படின்றார். அப்போது ஒரு மனுஷன் 2 பேச மாட்டான். அப்போ பேசியிருக்கிறான். என்ன பேசியிருக்கிறான்னா, இது அப்படி இல்லை. அவர் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவையும் பிதாவையும் குறித்து அவர் பேசுகிறாரு. இயேசு எப்பொழுதும் தேவனை தனக்கு முன்பாக நோக்கி கொண்டிருக்கிறபடினாலையும், இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி பிதாவாகிய தேவன் வலது பக்கத்தில் நிற்கிறதுனாலும், நான் பிசாசுகள் என்னை எவ்வளவுதான் மரண ஆக்கினை உட்படுத்தினாலும் என்னை அவர்கள் அசைக்க கூட முடியாது அப்படின்றத சொல்றாரு. இது என்ன சொல்றாரு, எல்லாருமே போதிச்சிருக்கிறாங்க, மரியா போதிச்சிருக்கிறாங்க, எல்லாருமே போதிச்சிருக்கிறாங்க. ஆனா அதுல ரகசியம் என்னென்ன, போதிச்சவங்க எல்லாரும்
தங்களை குறித்து போதிக்காமல் கிறிஸ்துவை குறித்து போதித்தார்கள். இப்போ ஆவி இல்லாதவங்க எப்படி போதிக்கிறாங்கன்னா, இல்லை அது அவங்கள பற்றியதே அல்ல. பைபிள் முழுக்க எல்லாமே கிறிஸ்துவை பற்றியது. நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டு அவங்கள பற்றி பேசியிருக்குது, பேதுரை பற்றி பேசியிருக்குது, பவுலை பற்றி பேசியிருக்குது கிடையாது. அவங்ககிட்ட இருந்து சில காரியங்களை எடுத்து தேவத்தை பிரசங்கிப்பதற்கு பிரயோஜனமாக்கப்பட்டதை தவிர அவங்கள பற்றி ஒன்றுமே கிடையாது. அவங்க எல்லாம் போதிச்சாங்க, நாங்கள் சிறுகவும் அவர் பெருக வேண்டும், அப்படிதான் போதிச்சாங்களே தவிர எங்கேயுமே மரியாவிலிருந்து ஆபிரகாமிலிருந்து ஈசாக்கிலிருந்து யாரை பற்றியுமே கிடையாது. எல்லாரிடத்துலையும் கிறிஸ்துடைய தன்மை வெளிப்பட்டது என்பதை போதிக்கிறது. அங்கே ஒவ்வொரு டைம் சில கிறிஸ்துவின் தன்மை வெளிப்படுத்தி தவிர அவங்களுடைய தன்மை ஒன்றும் வெளிப்படவில்லை. சபை அல்ல, பாஸ்டர் அல்ல, நம்மளை நரகத்துக்கும் நித்தியத்துக்கும் வேறு பிரிக்கிறது கையில் இருக்கிற இந்த புஸ்தகம். இதை போதிக்க தான் எங்களால் முடியும். நீங்கள் வீட்டில் இருந்து நல்லது கெட்டதை நல்லா பகுத்தறிந்து உங்களை மாற்றிக்கொள்ளாவிட்டால் நமக்கு ஐயோ. என் சபையில் 1000 பேர் வர்றதுனால நான் நித்திய ஜீவன் போயிடும் சொல்லக்கூடாது. நான் பெரிய தீர்க்கதரிசியாக இருக்கிறதுனால நித்திய ஜீவன் போயிடும் சொல்ல முடியாது. நான் என்னை முடிந்த அளவு என்னை நான் தெய்வத்துக்காக சமர்ச்சி கீழ்ப்படுத்தணும். 27, என் ஆத்மாவை பாதாளத்தை விடி, உங்களுடைய பரிசுத்த அழிவை காண ஒட்டீர். தாவீது அழகான வார்த்தை சொல்லுவார் 1 ராஜாக்கள்ல, நான் செத்து போயிடுவேன், அப்புறமா என்னால் உனக்கு உதவி பண்ண முடியாது, நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் சொல்லுவார். படிச்சிங்களா? சாலமரத்து சொல்லுவார், நான் மனுஷன் போற இடத்துக்கு போடுறேன், இனி நல்லது கெட்டது நீ தான் செய்யணும், என்னால் செய்ய முடியாது விட்டார். அப்போ தாவீது சொன்னதான் இது சொல்றாங்க இல்லையா? அப்ப இது யாரை பற்றி சொல்லுது? என் ஆத்மாவை பாதாளத்தை விடிர்னு. ஆனா தாவீது சொன்னானே 1 ராஜாக்களை நான் பாதாளத்துக்கு போறோம்னு. ஆனா தாவீது இதே அதே மாதிரி எழுதி வச்சுக்கன்னு சொல்லிக்கிறேன், என் ஆத்மா பாதாளத்தை விடிர், உடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டிர்னு. தாவீது சொன்னாரு, என் ஆத்மாவை பாதாளத்துக்கு விடாண்டு பரிசுத்தர் அழிவை காண ஒட்டிர்னு. பரிசுத்தவானுக்கு தான் அழிவு இல்லை, அதனால எல்லாத்தையும் கண்ணை மூடிட்டு பரிசுத்தம் ஆக்கப்படுறோம். நம்ம எல்லாம் ஒரு காலத்துல குருடனா இருந்தோம். மரியா பரலோகத்தை செத்து போயிட்டாங்க, பாவத்தை மன்னிச்சுட்டாங்க. காலத்தில் இஸ்ரேலுக்கு போயிட்டு வந்த ஒரு மனுஷன் என்ன சொன்னார், எப்போ மரியாவுடைய கல்லறை இஸ்ரேலில் இப்போ இருக்குதப்பான்னார். அப்போ தான் எனக்கு வாரி போட்டுச்சு, அந்த அம்மா இங்கே தான் இருக்கிறாங்க, பரலோராஜ்யம் போகல. ஒரே ஒருவர் மட்டும் தான் போக முடியும், பரிசுத்தர் மட்டும்தான் போகும். இந்த பரிசுத்தரை நம்ம சிந்திச்சு கொண்டிருந்தா, இந்த பரிசுத்தரை எண்ணிக்கொண்டிருந்தா வழி பிறக்கும். அவரே வந்து போதிப்பார். உயிரோடு இருக்கிறவர் எல்லாருக்கும் சமாதானம் தருவார். அவர் ஒருவருக்காக நாம் என்ன பாடுபட்டாவது அவருடைய ராஜ்யத்தை கெட்ட வந்திருக்கிறோம். பணமோ பணத்தையும் சர்ரத்தையும் ஞானத்தையும் புத்தியும் அவருக்கு கொடுத்து அவர் ராஜ்யத்தை கெட்ட வந்திருக்கிறோம். அப்படிப்பட்டவன் தான் பரலோகராஜ்யத்தை போவோம். கிருபை என்னதுன்னா, நான் ஒருவன் அவருக்கு உண்மையாக நடந்தா 1000 தலைமுறை இறக்கம் செய்யும். இயேசு ஏன் ஆபிரகாமுடைய சந்ததியில் பிறந்தார் அப்படின்னா, ஆபிரகாம்ங்கிற ஒருவனுக்காக, அவன் ஒருவன் தெய்வத்துக்காக உண்மையாக இருந்ததுனால அவன் சந்ததியிலேயே கிறிஸ்து வரும்படிக்காய் தேவன் அனுக்கிரகம் செய்யார். அதுதான் உண்மை. ஏசு ஏதோ பொத்துன்னு காலம் கழிஞ்சவனு ஓடி வந்து பொத்துன்னு கீழே உள்ள வானத்தில் உடையில. இந்த மனுஷன் அவன் மகனை கேட்டால் தந்தான். இந்த மனுஷன் நாட்டை விட்டு வானா வந்தான். இந்த மனுஷன் விக்கிரத்தை விட்டு வானா வந்தான். பெரிய பணக்காரன். அவன் ஒரு ஆள் கரெக்டாக இருந்ததுனால திரளான வம்சங்களையும் ஜாதிகளையும் அவன் ஒருவனுக்காக கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். நான் சொல்லுவேன், நம்ம வீடெல்லாம் என் ரசிக்கப்பட நல்லா வரலன்னா சரியாக கத்துட்ட வர்றது கிடையாது, இருக்கிறது கிடையாது. நான் ஒரு ஆள் உண்மையாக இருந்தா என் தலைமுறை 1000 தலைமுறைக்கு கர்த்தர் பார்க்கும். எப்படியாவது என் என்னைய பேசுவதற்கு என் தலைமுறையில் ஒருவனையாவது எடுத்து தேவன் பயன்படுத்திட்டே இருக்கு. இன்னாருடைய ஊழியம் இது அசைக்கப்படாத ஊழியங்கிறதுக்கு எவனையாவது கர்த்தர் என் நிமித்தமாக எடுத்து நடத்தும். எவ்வளோ பெரிய பாக்கியம். நம்ம ஒரு சின்ன அன்புக்கு, ஒரு சின்ன நட்புக்கு எனக்கு கர்த்தர் வேண்டான்றோம், கர்த்தனுக்கு பிடிக்காதுன்றோம். எனக்கு மரியாங்கிற ஒரு ஏனம், ராயப்பருங்கிற ஒரு ஏனம், மற்ற தேவங்கிற ஒரு ஏனம், நான் அன்பு கூர்ந்து லாந்துறேன், லவ் பண்ணி லாந்துறேன். ஆனால் கிறிஸ்துவுக்காக அதை விட மாட்டேன், விட முடியல. அவங்களுக்கு தெரியும் இது கல், நான் இதில் ஒன்றும் கிடையாது தெரியும், அவ்வளோ ஒன்றும் வாங்கலாம் தெரியும். ஆனால் அது இனம் பற்றி தெரியலாம். மனுஷனும் சரி மிருகங்களும் சரி இனம் பற்றி தெரிஞ்சால் இனத்தை விடாது. மீனும் சரி இனம் பற்றி தெரிஞ்சால் விடாது. ஆனால் என்னைக்கு தேவனோட வார்த்தையை கேட்டு கிறிஸ்து மட்டும் தான் மரணத்திலிருந்து உயிரோடு எந்திரிச்சாருங்கிற விசுவாசத்துக்கு வீட்டையும் தகப்பனை இனத்தையும் ஜாதியை விட்டு வர்றானோ அவன் ஆசிரிக்கப்பட்டிருப்பான்.